ஆப் கி அதாலத்தில் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய பார்ட்டி நரேந்திர மோடிக்கு பயப்படும். இது உண்மைதானா? உங்க பார்ட்டியுடைய தலைவர்கள் எல்லாரும் பப்ளிக்கா இததான் சொல்லுவாங்க. நரேந்திர மோடி குஜராத் வரைக்கும் தான், வேற எங்கேயும் அவருக்கு பேர் இல்ல. ஒருவேளை அவர் வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ரஜத் சார், விஷயம் இது இல்ல. நாங்க குஜராத் முதலமைச்சருக்கோ இல்ல பிஜேபியோட ஏதாவது ஒரு தலைவருக்கோ பயப்படுவோன்னு. நாங்க சித்தாந்தத்துக்கு அவ்வளவு பயப்படுவோம். ஏன்னா இந்த நாட்டோட பார்ட்டிஷன் நடந்தப்போ ஒரு சித்தாந்தத்தோட அடிப்படையில இந்தியா உருவாச்சு, இன்னொரு சித்தாந்தத்தின் அடிப்படையில பாகிஸ்தான் உருவாச்சு. அப்புறம் கடந்த 64 வருஷத்துல எந்த சித்தாந்தத்துல இந்தியா போயிட்டு இருக்கோ அது பூக்களாலையும் பழங்களாலையும் நிறைஞ்சது. ஆனா எந்த சித்தாந்தத்தோட பாகிஸ்தான் போயிட்டு இருக்கோ அந்த சித்தாந்தம் ஃபெயிலியர் ஆச்சு. மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு ரொம்ப இன்வர்ஸ் விதமா, சாரி என்னோட இங்கிலீஷ் கொஞ்சம் வீக், ஏன்னா நான் ஹிந்தி பேசுற மாநிலத்தை சேர்ந்தவன்ல, ரொம்ப இன்வர்ஸ் விதமா அது ஒரு ஃபெயில்டு சித்தாந்தம். அதை இந்தியாவில் திணிக்க முயற்சி பண்றாங்க. அப்புறம் அதோட விளைவு அப்புறம் இந்தியாவுக்கு ரொம்ப ஆபத்தா மாறும். இந்த விஷயத்தை நினைச்சு நாங்க ரொம்ப கவலைப்படுறோம். அப்புறம் பாரதிய ஜனதா பார்ட்டி கூட எங்களுக்கான சண்டை இருக்கே, அது மக்கள் கூட இல்ல, அவங்களோட சித்தாந்தத்தோட உங்களுடைய சக அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் அவரு என்ன சொன்னார்னா, நரேந்திர மோடி குஜராத்ல 3 தேர்தல்ல ஜெயிச்சிருக்காரு, சந்தேகமே இல்லாம அவர் நல்லா தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மோடி நிர்வாக மட்டத்துல மட்டும் இல்ல, எல்லா மட்டத்திலையும் காங்கிரஸ்க்கு ஒரு சவாலா இருக்காரு. பாருங்க, அவரோட சித்தாந்தம் இந்த இந்தியாவுக்கே சவாலா இருக்கு. ஏன்னா ஐடியா ஆஃப் இந்தியா, இந்தியாவோட கற்பனை பாத்தீங்கன்னா, இந்தியாவோட கற்பனை போலரைஸ் ஆகும். அது அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, கருத்தியல் ரீதியா இருந்தாலும் சரி. அதனால இது நடுநிலை அப்புறம் சமூக சார்புடையது. அதனால இந்த சித்தாந்தத்தோட சண்டை இது கடந்த 64 வருஷம் சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்தே நடந்துட்டு இருக்கு. அதனால பாரதிய ஜனதா பார்ட்டியா இருக்கட்டும், RSS இருக்கட்டும், அவங்களோட ஒரு பெரும்பான்மையான சித்தாந்தம் இந்த நாட்டுல மெஜாரிட்டியா இருக்கணும். அதுதான் உண்மை. அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். இந்த சித்தாந்தம் தான் அவங்கள குஜராத்ல 3 முறை தேர்தல்ல ஜெயிக்க வச்சிருக்கு. இப்போ சமீபத்துல தேர்தல் நடந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா 6 சீட் காங்கிரஸ் கிட்ட இருந்துச்சு. சோ அந்த 6 சீட் கூட இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி. சரி, தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2002 குஜராத் தேர்தல்ல நாங்க தோல்வி அடைஞ்சோம். 2004 லோக்சபா தேர்தல் நடந்தப்போ 26ல நாங்க 12 சீட்டு ஜெயிச்சோம். 2007ல குஜராத் சட்டமன்ற தேர்தல்ல நாங்க தோத்தோம். 2009ல மக்களவை தேர்தல்ல நாங்க 14 சீட்டு ஜெயிச்சோம். அதனால மக்களுக்கு வித்தியாசம் தெரியுது. மாநிலத்துல அவங்க எப்படிப்பட்ட தலைமையை விரும்புறாங்கன்னு, அதே போல சென்ட்ரல்ல எப்படிப்பட்ட தலைமையை விரும்புறாங்கன்னு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்புறம் அதுல கண்டிப்பா யாருடைய சித்தாந்தத்தை விரும்புறாங்களோ, யாரெல்லாம் பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டியோட சித்தாந்தத்தை விரும்புறாங்களோ அவங்க பல மாநிலங்கள்ல இருக்காங்க. அது அவங்களுக்கு லாபகரமா இருக்கு. பல மாநிலங்கள்ல எங்கேயுமே மக்கள் இன்னும் அடிப்படை கண்ணோட்டத்தோட தான் இணைஞ்சிருக்காங்க. சொல்லப்போனா ஐடியா ஆஃப் இந்தியா, புளூரலிஸ்டிக் ஐடியா ஆஃப் இந்தியா, அங்க அவங்களால விவசாயம் செய்ய முடியும். பாருங்க, சோசியல் மீடியாவை பத்தி சொல்லணும்னா, இந்த நாட்டுல 65% யூத் இருக்காங்க. ரொம்ப கோடிக்கணக்கான மக்கள் சோசியல் மீடியா மூலம் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்குதான் நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், ட்விட்டர்ல நரேந்திர மோடியோட ஃபாலோவர்ஸ் எல்லார விட அதிகமா இருக்காங்க. அவரு 18 லட்சத்தை விட அதிகமான மக்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 18 லட்சம் இருக்கே, அது ஒருத்தர் கால் சென்டர்ல கிரியேட் பண்ண விர்ச்சுவல் ஐடென்டிட்டிஸா இருக்கும். அதை சரி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒருவேளை சோசியல் மீடியா அவ்வளவு முக்கியமானதா இருந்தா கர்நாடகால ஏன் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகல? அதனாலதான் சொல்றேன், இது பிரச்சாரத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க உங்க பார்ட்டிக்காக சோசியல் மீடியாவை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க. ஏஜென்சிஸ் இதுக்காக பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது முழுக்க முழுக்க சரி. நான் அதை கண்டிப்பா மறுக்கவே மாட்டேன். வெறும் கட்சிக்காக மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்காகவும் இந்த வேலையை நாங்க செய்யறோம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, வருங்கால சகாப்தத்துல பிரிண்ட், பிராட்காஸ்டிங், இப்ப இருக்கிற ட்ரெடிஷனல் மீடியாவோட சேர்த்து நியூ மீடியாவுக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்கும். நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா, இல்ல இதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்களா? எப்படி நரேந்திர மோடி சோசியல் மீடியால இந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணாருன்னு? நீங்க நிச்சயமா ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். அது அந்த
விஷுவல் எவிடன்ஸை உங்களுக்கு காட்டுறேன். அந்த கால் சென்டர்ஸ், அப்புறம் அந்த பேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறது, அது எல்லாமே பொதுவானது தானே. இப்போ இங்க மக்கள் உட்கார்ந்திருக்காங்க, அவங்க என்ன கேள்வி கேட்க விரும்புறாங்கன்னு பார்க்கலாம். யா, நீங்க கேளுங்க. நான் காங்கிரஸோட ஒர்க்கர், அதுவும் சீனியர் ஒர்க்கர். அப்புறம் உங்க மந்திரி லவ்லியா அவர்களுக்கும் சஞ்சய் தீக்ஷித் அவர்களுக்கும் நல்லா தெரியும். நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்க குடுக்க டிக்கெட் பாத்தீங்கன்னா எந்த பேஸ்ல குடுப்பீங்க? பண பலத்தை பார்த்து குடுப்பீங்களா, இல்ல ஒர்க்கர் ஜமீன்தாரா இருந்தா குடுப்பீங்களா, இல்ல ரவுடிசம் பண்றவங்களுக்கு குடுப்பீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு உங்களோட இந்த துக்கமும் வேதனையும் நல்லாவே புரியுது. ஏன்னா அதை என்னால முழுமையா உணர முடியுது. ஆனா ஒருவேளை நாங்க டிக்கெட் காசு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம்னா, நாங்க டிக்கெட்ஸை குண்டாயிசம் பண்றவங்களுக்கு கொடுத்தோம்னா, நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன்.